கோகுல் சிங் உங்க மைக்க மியூட் பண்ணுங்க. கோகுல் சிங் உங்க வீட்டுல பேசுறாங்கம்மா. ஹரிஷ்குமார் மைக்க மியூட் பண்ணுங்க. சக்தி பிரியா மைக்க மியூட் பண்ணுங்க. நீங்க மைக்க மியூட் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா பரவாயில்லம்மா. ஹரிஷ்குமார் உங்க மைக்க மியூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேம்மா. ஹரிஷ்குமார் உங்க வீட்டுல உங்க அம்மா பேசுறது கிளியரா கேக்குதுமா. மைக் மியூட் பண்ணு. ரைட். சோ இப்போ பாருங்கப்பா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய क्वेश्चन வந்து எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ், மின்கலன் மற்றும் மின்கலன் தொகுப்பு. சரியா? சோ இப்போ இந்த எலக்ட்ரிக் செல் அப்படிங்கிறது நாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல எல்லாருமே எவரிடி பேட்டரி பார்த்திருப்பீங்க. உங்க புக்லயே அந்த பேட்டரிஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து எலக்ட்ரிக் செல் அப்படின்னு சொல்றோம், மின்கலன் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்போ இது உள்ள என்ன ப்ராசஸ் நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். சரியா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் செல். சரியா? சிம்பிள் செல் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, இதுல உள்ள கெமிக்கல் எனர்ஜி இருக்கும். இந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா எதா கன்வெர்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அதனால உள்ள எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ எலக்ட்ரிக் செல்ங்கிறது ஒரு டிவைஸ். என்ன பர்பஸ் யூஸ் பண்றோம்னா ஒரு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். அப்போ எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அப்ப அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால என்ன செய்யணும்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். உள்ள வந்து ஒரு வேதி ஆற்றல், அந்த வேதி ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா மின் ஆற்றலாக மாற்றப்பட்டு உள்ள வந்து என்ன செய்யுது, மின்னோட்டம் வந்து உருவாக்கப்படுகிறது. அப்ப இதுதான் என்ன சொல்லுவோம்னா மின்கலன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பாருங்க, அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன மைண்ட்ல வச்சுக்கிறீங்க, எலக்ட்ரிக் செல் அப்படின்னா எலக்ட்ரிக் செல்ங்கிறது ஒரு டிவைஸ். சரியா? அப்ப இந்த எலக்ட்ரிக் செல் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அந்த எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, உள்ள வந்து பாருங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அப்ப அந்த கெமிக்கல் எனர்ஜி தான் என்ன செய்யுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. மின்கலன் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு பயன்படுத்தி என்ன செய்ய போறோம், உள்ள வந்து ஒரு மின்னோட்டத்தை வந்து உருவாக்க போறோம். சரியா? அப்போ அந்த மின்னோட்டம் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா உள்ள வந்து ஒரு வேதி வினை நிகழும். அந்த வேதி ஆற்றல்னா மின்னாற்றலாக மாற்றப்படுகின்றது. சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்க நமக்கு ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை வந்து ஒரு கண்டெய்னர் தேவை, ஒரு பாத்திரம். அந்த கண்டெய்னர் உள்ள வந்து பாருங்க சல்பியூரிக் ஆசிட் இருக்கு. இந்த சல்பியூரிக் ஆசிட் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரோலைடு அப்படின்னு சொல்றோம், மின் பகுதிரவம். சல்பியூரிக் ஆசிட் வந்து எலக்ட்ரோலைடு அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரோலைடுனா மின் பகுதிரவம். அப்போ எலக்ட்ரோலைடுனா என்ன, யாராவது தெரிஞ்ச ஒருத்தங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஆல்ரெடி நீங்க கெமிஸ்ட்ரியில +1லயே படிச்சிருப்பீங்க. யாராவது ஒருத்தர் உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு எலக்ட்ரோலைடு மின்பகு திரவம்னா என்ன சொல்லுங்க. யாராவது சொல்லுங்கப்பா தெரிஞ்சவங்க. வினோத்குமார் சொல்றீங்களா? வினோத்குமார், ஏவன்ஸ் இங்கிலீஷ் மீடியம். வினோத்குமார், யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்கப்பா. யாருமே படிக்கலையா? சரி, கவனிங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு லிக்விட். இந்த லிக்விட்குள்ள நாம கரண்ட் பாஸ் பண்றோம்னு வைங்களேன். அப்ப கரண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த லிக்விட்ல உள்ள சார்ஜஸ் கெட் டிசோசியேட்டட். சார்ஜஸ் கெட் டிசோசியேட்டட். அதாவது மின் அயனிகள் தனித்தனியாக பிரிகை அடைந்தால் அந்த திரவத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின் பகு திரவம்னு சொல்றோம். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க.
ஸோ ஒரு லிக்விட் இருக்கு, அந்த லிக்விட்ல நாம என்ன செய்யறோம், கரண்ட் பாஸ் பண்றோம். அப்படி கரண்ட் பாஸ் பண்ணும்போது சார்ஜஸ் கெட் டிசோசியேட்டட், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு சைடு பிரிஞ்சு போகணும், நெகட்டிவ் சார்ஜ் ஒரு சைடு பிரிஞ்சு போகணும். அப்படி பிரிஞ்சு போச்சுன்னா அந்த லிக்விட தான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரோலைட், மின்பகு திரவம் அப்படின்னு சொல்றோம். ரைட். அப்ப பாருங்க ஒரு கண்டெய்னர் இருக்கு, அந்த கண்டெய்னர் உள்ள வந்து பாருங்க ஒரு லிக்விட் எலக்ட்ரோலைட் இருக்கு. அப்ப நம்ம உள்ள கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லா ஒரு சைடு என்ன ஆகும், மூவ் ஆகும், நெகட்டிவ் சார்ஜஸ் ஃபுல்லா மூவ் ஆகும், ஒரு சைடு மூவ் ஆகும். சரியா? அப்ப அந்த பாசிட்டிவ் அயான்ஸை ஃபுல்லா கலெக்ட் பண்றதுக்கு ஒரு பிளேட் தேவை, நெகட்டிவ் அயான்ஸை ஃபுல்லா கலெக்ட் பண்றதுக்கு ஒரு பிளேட் தேவை. சரியா? அப்ப வந்து பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் இருந்துச்சு, அந்த கண்டெய்னர் உள்ள ஒரு எலக்ட்ரோலைட் இருந்துச்சு, அந்த எலக்ட்ரோலைட்ல சார்ஜஸ் வந்து டிசோசியேட் ஆகுது, அந்த சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜ் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு பிளேட்டும் நெகட்டிவ் சார்ஜஸ் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு பிளேட்டும் யூஸ் பண்றோம். அப்ப இங்க இந்த பிளேட் பேரு எலக்ட்ரோட், இந்த பிளேட் பேரு எலக்ட்ரோட். அப்ப நமக்கு 2 எலக்ட்ரோட்ஸ் தேவை, ஒன்னு பாசிட்டிவ் எலக்ட்ரோட், இன்னொன்னு நெகட்டிவ் எலக்ட்ரோட். சரியா? அப்ப சிம்பிள் செல் அப்படின்னாலே, ஒரு எளிய மின்கலன் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு பாத்திரம் இருக்கணும், ஒரு மின் இருக்கணும், இரு மின் தகடுகள் இருக்கணும். சரியா? இததான் என்ன சொல்றோம், ஒரு சிம்பிள் செல் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்கப்பா. அப்ப எலக்ட்ரிக் செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2 electrodes are emerged inside a electrolytic solution. சிம்பிளா மைண்ட்ல வச்சு, 2 electrodes are emerged inside a electrolytic solution. 2 மின் தண்டுகளை ஒரு மின்பகு திரவத்தின் உள் அமிழ்த்து வைக்கிறோம். அதான் என்ன சொல்றோம், ஒரு மின்கலன் அப்படின்னு சொல்றோம், சிம்பிள் எலக்ட்ரிக் செல்ஸ். அப்ப என்ன ஆகும்னா இங்க வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். சரியா? அதாவது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா நெகட்டிவ் எலக்ட்ரோட்ல தான் வந்து என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இதை நீங்க ஆக்சுவலி இப்போ 12th உங்களுக்கு இதை பத்தி செல்ஸ் எல்லாமே 12th கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோம், அதனால நீங்க அதை டீடைலா படிப்பீங்க. பட் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற அந்த சிம்பிள் கான்செப்ட் எல்லாமே நீங்க +1லயே கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. பட் தெரியலன்னு பரவாயில்ல, தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது வந்து பாருங்க எலக்ட்ரிக் செல்ஸ் அப்படின்னா சொல்லிட்டோம். இப்போ இந்த இது பாருங்க, இப்போ இதுல பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டேனியல் செல். சரியா? யாராவது ஒருத்தர் உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. தெரியுதா நான் காட்டுற டேனியல் செல் தெரியுதா? எஸ் சார். வெரி குட் சார். சோ இந்த டேனியல் செல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்க இங்க வந்து ரெட் கலர்ல ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், அதுல பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க பாசிட்டிவ் டெர்மினல். பிளாக் கலர்ல ஒன்னு இருக்கும், அது வந்து பாருங்க நெகட்டிவ் டெர்மினல். சோ இதுல பாருங்க நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1.08 வோல்ட்னு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாருங்க கிளியரா தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த டேனியல் செல் மூலமா நம்ம எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண முடியும்னா 1.08 வோல்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து நாம என்ன செய்ய முடியும், கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு சிம்பிள் செல். ஆக்சுவலி இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க ஒரு கார்பன் எலக்ட்ரோடுன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அப்போ அது வந்து பாசிட்டிவ். அப்ப அந்த பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் டெர்மினல் ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்க் எலக்ட்ரோட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாக் கலர்ல மென்ஷன் பண்ணிருக்கு. சரியா? சோ அப்ப சிம்பிள் செல் அப்படினாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், உள்ள வந்து எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்கும். பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் ப்ராசஸ். சோ அப்ப வந்து உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். நம்ம வந்து கரண்ட் பாஸ் பண்ணா உள்ள வந்து ரியாக்ஷன்ஸ்னால என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து சிம்பிள் அதாவது சிம்பிள் எலக்ட்ரிக் செல்ஸ், ஒரு எளிய மின்கலம். இப்போ இதே மாதிரி several electric cells connected to form a ஒரு சிம்பிள் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நிறைய சிம்பிள் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணோம்னா அந்த அததான் என்ன சொல்றோம்னா பேட்டரிஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல பாருங்க, சோ இப்போ நான் அதுல காட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டேனியல் செல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.08 வோல்ட் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இங்க வந்து பாருங்க இது வந்து ஒரு பேட்டரி. இந்த பேட்டரியில வந்து பாருங்க இப்போ வந்து பாருங்க இது வந்து 2ல இருந்து 12 வோல்ட் வரைக்கும் இருக்கும். சோ இந்த ஏரோ மார்க் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 வோல்ட்ல இருக்கு. நீங்க அத திருப்பி என்ன செய்யும், இப்போ 4 வோல்ட் காட்டும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 6 வோல்ட், இது 8 வோல்ட். சரியா? அப்போ இதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து
1.08 வோல்ட் மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அங்கிருந்து வோல்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மட்டும் தான் அங்கிருந்து பெற முடியும். அது சிம்பிள் செல். ஆனா அந்த மாதிரி செவரல் சிம்பிள் செல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது அது எதா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பேட்டரியா ஃபார்ம் ஆகுது. அப்ப ஒரு மின்கலன்கள் இருக்கு, எளிய மின்கலன்களை வந்து நம்ம என்ன செய்யறோம், இணைச்சு வைக்கிறோம். அப்படி இணைச்சு வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு மின்கலன் தொகுப்பு. மின்கலன் தொகுப்பு. சரியா? அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த இந்த சிம்பிள் எலக்ட்ரிக் செல்லா இருக்கட்டும் அல்லது பேட்டரியா இருக்கட்டும், இதை வந்து நாம ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணும்போது அங்க என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். எலக்ட்ரான்ஸ் எங்க எதை நோக்கி மூவ் ஆகும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். வெரி குட். எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த எலக்ட்ரிக் செல் ஆர் பேட்டரிஸ். இல்லையா? அப்ப செகண்ட் லெசனோட ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா சார் நடத்துனாங்க, ஒரு ஒரு காப்பர் ஒயர் இருக்கு அப்படின்னா அந்த காப்பர் ஒயரை வந்து நாம வந்து ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணும்போது அந்த காப்பர் ஒயர்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். அப்ப எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கு, காப்பர் ஒயர்ல இருக்கு இல்லையா? அந்த அந்த ஒயர்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதா என்னது, எனர்ஜி எது கொடுக்குப்பா, வெரி குட், பேட்டரி. சிம்பிள் எலக்ட்ரிக் செல்ஸ் கொடு. சரியா? அப்ப இந்த எலக்ட்ரிக் செல் ஆர் பேட்டரிய ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணும்போது அங்க உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி மூவ் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறது தான் இந்த பேட்டரிஸ், இந்த மின்கலன் தொகுப்பு. சரியா? அப்போ எனர்ஜியை கொடுக்கணும். அந்த எனர்ஜி எங்க இருந்து வந்திருக்கும், ஏன்னா எனர்ஜி கன்சர்வேஷன்ல ஆற்றல் அழிவின் விதியை நம்ம படிச்சிருக்கோம். அந்த காப்பர் ஒயர்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுக்கு தேவையான எனர்ஜியை இந்த எலக்ட்ரிக் செல்ஸ் ஆர் பேட்டரிஸ் வந்து கொடுக்கும். சரியா? அப்போ ஒரு எனர்ஜியை சப்ளை பண்ணுது. அந்த எனர்ஜி எங்க இருந்து வந்திருக்கும், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. கரண்ட்ல இருந்தா சார். கரண்ட்ல இருந்தா சார். கரண்ட் எங்க, எதனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு அத சொல்லிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. அந்த கரண்ட் எதனால வந்தது, கெமிக்கல் எனர்ஜி. வெரி குட், வெரி குட், வெரி குட். கெமிக்கல் எனர்ஜினால என்ன செஞ்சு இங்க வந்துச்சு. சரியா? வெரி குட். சோ அப்ப ஆன்சர் சொன்னது யாருமா, கெமிக்கல் எனர்ஜின்னு? கருணாகரன் சார். கருணாகரன், வெரி குட், வெரி குட். கருணாகரன், வெரி குட். சோ அப்ப இங்க வந்து பாருங்க ஒரு கெமிக்கல் எனர்ஜி இருக்கு. அந்த கெமிக்கல் எனர்ஜி தான் எதா கன்வெர்ட் ஆயிருக்கு, எலக்ட்ரிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த வேதி வினைதான் எலக்ட்ரான் எதிர்மின் தகட்டிலிருந்து நேர்மின் தகட்டை நோக்கி நகர்வதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறது. சரியா? அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுங்க. இதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவுதான். சரியா? ரைட். ஸோ இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஎம்எஃப் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதே டயக்ராமே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இஎம்எஃப் நான் ஏற்கனவே சொன்னோம், ஒரு பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரியை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்றோம். நம்ம காப்பர் ஒயர்னு எடுத்துக்கோம். அப்ப காப்பர் ஒயர்ல நாம என்ன செய்யறோம், கனெக்ட் பண்றோம். அப்ப அந்த காப்பர் ஒயர்ல கனெக்ட் பண்ணும்போது
அந்த காப்பர் ஒயர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும், காப்பர்ங்கிறது கண்டக்டரா இன்சுலேட்டராப்பா? காப்பர்ங்கிறது கண்டக்டரா இன்சுலேட்டரா? Conductor, sir. Conductor. வெரி குட். அறிவொளி வெரி குட். ஹரிஷ்குமார் வெரி குட். காப்பர்ங்கிறது கண்டக்டர். அப்போ அங்க என்ன செய்யும் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்கும். அந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் வந்து ரேண்டம் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். சரியா? அப்ப நீங்க வந்து அங்க வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன செய்யுதுன்னா பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி நோக்கி நகரும். சரியா? அப்ப இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது இந்த பேட்டரியில இருந்து அங்க என்ன செய்யுதுன்னா ஒரு ஒர்க் டன் நடக்கும். என்ன ஒர்க் டன்? அங்க உள்ள சார்ஜ், அது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கட்டும் அல்லது நெகட்டிவ் சார்ஜா இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து அனதர் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றதுக்கு அங்க என்ன செய்யுது, ஒர்க் டன். எல்லாம் கவனிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் வச்சுங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு ஒயர் இருக்குன்னு வைங்க, காப்பர் ஒயர் இருக்குன்னு வைங்க. இது காப்பர் ஒயர் அப்படின்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. அப்ப இந்த காப்பர் ஒயர் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி கூட நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி கூட என்ன பண்ணிருக்கோம், கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப கனெக்ட் பண்ணும்போது இந்த காப்பர் ஒயர்ல என்ன செய்யும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரியா? எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நீங்க இங்க இத சர்க்யூட்ல கனெக்ட் பண்ண உடனே இங்க உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல், அதாவது இந்த இடத்துல இருந்து நெகட்டிவ் டெர்மினல் எந்த இடத்துல கனெக்ட் பண்ணிருக்கோமோ அங்க இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் எங்க கனெக்ட் பண்ணிருக்கோமோ அந்த டைரக்ஷன்ல வந்து என்ன செய்யுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். சரியா? அப்போ எதனால மூவ் ஆகுது? வேற ஒருத்தர் சொல்லுங்க. பேட்டரியில இருந்து வர அந்த ஃபோர்ஸால சார். பேட்டரியில இருந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். சரியா? அப்ப அந்த ஃபோர்ஸ்னால என்ன செய்யுது, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். சரியா? அப்போ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் என்னது? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் என்னது? Work done. வெரி குட், வெரி குட். சோ ஒரு விசை கொடுக்குறோம், அந்த விசையால இடப்பெயர்ச்சி நடக்குது. அப்ப நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் எ ஃபோர்ஸ், இட்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் to move the unit charge from one point to another point. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. EMF, electromotive force, is not a force, it's the amount of work done to move the unit charge from one point to another point. அப்ப மின்னியக்கு விசை என்பது ஒரு விசை அல்ல, ஓரலகு மின்னூட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை. அததான் நம்ம என்ன சொல்றோம், மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்றோம். எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, மின்னியக்கு விசை என்பது ஒரு விசை அல்ல, ஓரலகு மின்னூட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்பட வேண்டிய வேலை. So electromotive force is not a force, it's the amount of work done to move the unit charge, அது positive charge or negative charge, move the unit charge from one point to another point. அத என்ன சொல்றோம், electromotive force அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம டேனியல் செல் இருந்து பாத்தீங்களா, அப்ப அந்த டேனியல் செல்ல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல்ல நெகட்டிவ் டெர்மினல்லையும் நாம வந்து ஒரு மல்டிமீட்டரை கனெக்ட் பண்றோம்னு வைங்க. சரியா? மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணுங்க. அந்த மல்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ஃபார்மேட்ல வச்சீங்கன்னா என்ன, மல்டிமீட்டர்ங்கிறது மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி கரண்ட்டை மெஷர் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணலாம். சரியா? எல்லாத்தையும் மெஷர் பண்ண முடியும். இப்ப அந்த மல்டிமீட்டரை வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கும் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு இடையில கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த மல்டிமீட்டர் என்ன செய்யும் அப்படின்னா 1.08 வோல்ட்னு காட்டும். 1.08 வோல்ட். அப்ப இந்த டேனியல் செல்ல உள்ள இஎம்எஃப், டேனியல் செல்ல உள்ள இஎம்எஃப் எதால குறிக்கிறோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஷியால மென்ஷன் பண்ணும்.
இந்த மின்னியக்கு விசைய மின்னழுத்த வேறுபாட்டுல நம்ம என்ன செய்யறோம், அளக்கிறோம். அப்ப பொட்டன்சியல் டிஃபரன்ஸோட யூனிட் என்னப்பா, யாராவது சொல்லுங்க. மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு யாராவது சொல்லுங்க. மின்னழுத்த வேறுபாடு வால்ட் என்னமா, வால்ட் வோல்ட். வால்ட் இஸ் வெரி வெரி குட், வோல்ட். அப்ப அதே அலகுல தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த மின்னியக்கு விசையையும் குறிக்கிறோம். வோல்ட் அப்படிங்கிற யூனிட்ல தான் நம்ம என்ன செய்யறோம், இதையும் குறிக்கிறோம். சரியா? அப்ப மின்னியக்கு விசையின் அலகு வந்து வோல்ட். யூனிட் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை சை அப்படிங்கிற சிம்பல்ல வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா குறிக்கிறோம். சைங்கிற சிம்பல்ல வந்து குறிக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் எலக்ட்ரிக் செல்ஸை நீங்க ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணாத போது மல்டிமீட்டரை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யும், 1.08 வோல்ட்னு காட்டும். இதே ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா இங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா நான் நேத்தே சொன்னேன். இப்போ வந்து பாருங்க, இது வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ். இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ்ல அவுட் சைடு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். இன்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி இருக்கும். வெளிப்புறத்துல நேர்மின் பகுதியிலிருந்து எதிர்மின் பகுதி நோக்கி இருக்கும். ஆனா உள்புறத்துல வந்து பாருங்க எதிர்மின் பகுதியிலிருந்து நேர்மின் பகுதியை நோக்கி இருக்கும். அப்ப இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன், எலக்ட்ரோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எலக்ட்ரோட்ஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் இருக்கு. அந்த எலக்ட்ரோலைட் என்ன செய்யுது, இந்த கரண்ட் ஃப்ளோக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணும். The resistance offered to current flow by the electrolyte of the cell. சரியா? அதான் என்ன சொல்லுவோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அக மின்தடை. இந்த எளிய மின்கலனுக்கு உட்புறம் மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த மின்னோட்டத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும், அந்த எளிய மின்கலன் வந்து ஒரு மின்தடையை கொடுக்கும். அதான் என்ன சொல்லுவோம்னா அக மின்தடை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவரிடி பேட்டரி இப்பதான் நம்ம வாங்கியிருக்கோம்னு வைங்களேன், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா நல்லா பிரைட் ஆயிருக்கும். அது ஏஜ் ஆக ஆக அதை நம்ம பயன்படுத்த அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதனாலதான் அதோட எனர்ஜி வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். நம்ம ஒரு பேட்டரியை வாங்கி நம்ம என்ன செய்ய யூஸ் பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பல்ப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்கும். கண்டினியூஸா நீங்க ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். அப்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மினிமமா இருக்கும். ஏஜ் ஆக ஆக அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இப்போ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நாம என்ன செய்ய போறோம், மெஷர் பண்ண போறோம். கவனிப்பா. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் செல். சரியா? அப்போ இந்த சிம்பிள் செல்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா ஒரு இஎம்எஃப் ஒன்று இருக்கும். அந்த இஎம்எஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்றோம். ஒரு உயர் மின்தடை உடைய ஒரு வோல்ட் மீட்டர் என்ன செய்யணும்னா இதுக்கு கிராஸா கனெக்ட் பண்றோம். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், அப்போ அந்த பாசிட்டிவ் டெர்மினல்லையும் நெகட்டிவ் டெர்மினல்லையும் நம்ம வந்து மல்டி மீட்டரை கனெக்ட் பண்றோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கோம், வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்போ வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணோம்னா இந்த வோல்ட் மீட்டருக்கு ஹை ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுனால ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் உள்ள என்ட்ரானால என்ன செய்யும், டிஃப்ளெக்ஷன் காட்டும். அப்ப வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இஸ் எனஃப் ஃபார் டிஃப்ளெக்ஷன். மிக குறைந்த மின்னோட்டம் இதுக்குள்ள பாஞ்சாலே என்ன செய்யும்னா ஒரு விலகலை காட்டும். அப்ப இந்த வோல்ட் மீட்டர் காட்டக்கூடிய ரீடிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்லோட இஎம்எஃப். நமக்கு ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா அதோட இஎம்எஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த வோல்ட் மீட்டர் ரீடிங் வந்து நாம டைரக்டா தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இஎம்எஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்க்கு வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு ஸ்மால் ஆர் மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ வந்து பாருங்க இதுல வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர். அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்போ இந்த இடத்துல பாருங்க இங்க எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணல. அப்போ இந்த சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. சரி, எந்த ரெஸ்ட்ரிக்ட்டுமே இல்லை, எந்த தடையுமே இல்லை. ஆனா இங்க வந்து பாருங்க இந்த சர்க்யூட்ல பாருங்க எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிருக்கோம். அதனால வந்து பாருங்க பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சரியா? அப்ப
இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா என்ன செய்யணும், ஒரு பொட்டன்சியல் வந்து டிராப் ஆகும். இந்த பொட்டன்சியல் டிராப் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ், அதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சோம். மின் தடையாக்கிகள் பேரலல் கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா, மின் தடையாக்கிகள் மட்டும் இல்ல, எதையுமே நம்ம பேரலல்ல கனெக்ட் பண்ணிருந்தோம்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும், மின்னழுத்த வேறுபாடு வந்து சமமா இருக்கும். அப்போ வந்து பாருங்க, இங்க இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா எவ்வளவு பொட்டன்சியல் டிராப் ஆயிருக்குமோ அதே பொட்டன்சியல் தான் இந்த வோல்ட்மீட்டர்லயும் டிராப் ஆயிருக்கு. அப்ப இந்த பொட்டன்சியல் டிராப் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா V is equal to IR. எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் டிராப் ஆயிருக்குன்னா IR அப்படிங்கிற பொட்டன்சியல் வந்து டிராப் ஆயிருக்கு. ஐஆருங்கிற மின்னழுத்த வேறுபாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்தடைக்கு குறுக்கே இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, உள்ள கரண்ட் ஃப்ளோ ஆகுது பாத்தீங்களா, அப்ப கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால இங்க என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பேட்டரிக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உள்ள கரண்ட் ஃப்ளோ ஆகாதப்போ இந்த வோல்ட்மீட்டர் ரீடிங், வோல்ட்மீட்டர் காட்டக்கூடிய ரீடிங் தான் இதோட இஎம்எஃப். சரியா? இப்போ உள்ள கரண்ட் உள்ள ஃப்ளோ ஆகுது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. அப்ப அதனால இப்போ இந்த வோல்ட்மீட்டர் காட்டக்கூடிய ரீடிங் வந்து இதோட இஎம்எஃப் விட லெஸரா இருக்கு. ஏன்னா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. அது எவ்வளவு இருக்குன்னு காட்டீங்கன்னா V is equal to psi minus IR அப்படின்னு. V is equal to psi minus IR. ஏன்னா என்ன செய்யுது, ஒரு அக மின்தடை இருக்கு. சரி, அந்த அக மின்தடை காரணமாக இந்த வோல்ட் மீட்டர் காட்டக்கூடிய ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்னியக்கு விசை விட கம்மியா இருக்கும். எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா V is equal to psi minus IR அப்படின்றது. சரியா? அப்போ இப்போ இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணா என்ன பாருங்க, அப்போ IR is equal to என்ன ஆகும், psi minus V. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சு. அப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 1 டிவைட் பண்ணுங்க, என்ன பாருங்க, அப்போ IR by IR is equal to psi minus V by V. அப்போ இந்த II என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ R is equal to என்ன பாருங்க, psi minus V by V into R. சைங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்லோட மின்னியக்கு விசை. சரியா? Vங்கிறது பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். சரியா? இந்த நாம வந்து உள்ள கரண்ட் ஃப்ளோ ஆகாதப்போ பார்க்கும்போது ஷையும் வியும் ஈக்குவலா இருக்கும். ஆனா நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது உள்ள கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது வோல்ட் மீட்டர் காட்டக்கூடிய ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் இஎம்எஃப் விட லெஸரா இருக்கும். அதான் எழுதிருக்கோம், V is equal to psi minus IR அப்படின்னு எழுதிருக்கோம். சரியா? அப்போ இதுல சையோட வேல்யூ, அதாவது இஎம்எஃப் ஓட வேல்யூ, பொட்டன்சியல் டிஃபரன்ஸோட வேல்யூ, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, ரோன் வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு பயன்படுத்தக்கூடிய பேட்டரியோட அல்லது சிம்பிள் எலக்ட்ரிக் செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நாம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷப்பா, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் அட்டென்ஸ் மட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். டவுட் இருந்தா கொஞ்சம் கேளுங்கப்பா. அதுல பவர் ஃபார்முலா என்னப்பா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பவர் ஃபார்முலா என்ன? பவர் ஃபார்முலா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. திறனின் அழகு. Sir, IR square. Sir, VI, sir. VI. P is equal to VI. P is equal to VI ன்னு படிச்சிருக்கோம். Sir, IR square. I அப்படின்னு படிச்சிருக்கோம். VI, sir. I இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் அப்ளை பண்ணக்கூடிய இஎம்எஃப்பும் ஈக்குவலா இருக்கும். அப்போ psi அப்படின்னு பண்றோம். அப்போ இது வந்து பவர் இல்லையா? இப்போ இதுல இதோட வேல்யூ சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். psiயோட வேல்யூ என்ன?